வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே. நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு எதுமாற கிரக சேர்க்கை சாதகமான ஒரு கர்மாவை கொடுக்கக்கூடிய கர்ம பலனை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், சாதகமற்ற கர்ம பலனை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் வருகிறது. எந்த கிரகம் யோக கிரகமாக விருச்சிக லக்னம் விருச்சிக ராசியாக உங்களுக்கு வருகிறது, எந்த கிரகம் அவயோக கிரகமாக ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தசையாக வருகிறது, அது எது மாதிரி ஒரு காம்பினேஷன்ல இருந்தால் நல்லது இருக்கும், ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எது மாதிரி காம்பினேஷன் இருந்தால் நம்ம போட்டு நம்மளை படுத்தும், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம 18 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, இந்த விருச்சிக லக்னத்துக்கு மிகவும் முக்கியமான கிரகம் குரு. அதுக்கு அடுத்தபடியான மிகவும் முக்கியமான கிரகம் சந்திரன். இந்த சந்திரனும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த சந்திரனே ராசி அதிபதி ஆகிய செவ்வாயோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ இதே பாருங்க, உங்களுடைய அந்த குரு சந்திரனோட சேராமல் சுக்கரனோட சேர்ந்த அந்த இல்லற வாழ்க்கை, தாம்பத்திய விஷயங்கள், குழந்தை விஷயத்துல சில பிரச்சனைகள், எவ்வளோ டிகிரியில் சேர்ந்துருக்காங்கிற பொறுத்து கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம், பார்க்கணும். அதே மாதிரி ராகு பார்த்தீங்கன்னா குருவோட சேர்வது, சந்திரனோட சேர்வது எல்லாமே மிகவும் தவறு. நம்மளுடைய கர்மாவை அப்படியே தவறான ஒரு அமைப்பாக மாற்றக்கூடிய அமைப்புகளாக இருக்குது. கேது சேர்வது தப்பு இல்லை. அதே மாதிரி சூரியனும் சனியும் சேர்வது மிகவும் புத்திர தோஷம், தொழில் அமைப்புக்கு நம்ம தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பாதிக்கிறாருங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி செவ்வாய்ங்கிற கிரகம் புதன்கிற ஒரு கிரகத்தோட அட்டமாதிபதியோட சேராமல் இருப்பது நல்லது. சேர்ந்ததுன்னா ராசிக்காரர் அதிபதியாகிய நீங்களே ஒரு மாறுபாடான எண்ணங்களும், என்ன கிளாரிட்டி இல்லாதவராகவும், சில பிரச்சனைக்குரிய ஒரு செயல்பாடுகள்னால வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட வேண்டிய அமைப்புகளாகவும் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு குரு சந்திரன் இது மாதிரி நல்ல காம்பினேஷன் இருந்தால் நல்ல அற்புதமான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும், வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய அமைப்புகளும், செல்வ செழிப்புகள் குறைவில்லாத அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் புதன்கிற கிரகம் வரக்கூடாத கிரகமாக இருந்து செவ்வாயோட சேர்ந்து ராகுவோட சேர்ந்து புதன் திசை வந்ததுன்னா அவ்வளோதான். ஆயுசு விஷயத்துக்கு, பொருளாதார விஷயத்துக்கு, அசிங்கம் கேவலம் வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையாக வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி ஓரளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு தான் நமக்கு இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது கொடுக்குறார். அதே மாதிரி புதன் ராகு சனி செவ்வாயோடலாம் சேராமல் குருவோட சேர்ந்து ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெற்று சுக்கரனோட சேர்ந்து ஒளியோட இருக்கும் பொழுது இன்னுமே மிகவும் நன்றான ஒரு அருமையான ஒரு கர்ம பலன், வெளிநாடு, ஷேர் மார்க்கெட்டில் பணம், அது மாதிரி நல்லா வளர்த்த ஒரு பல பொருளாதார விஷயத்தில் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு வர வேண்டிய தசைகள், வர வேண்டிய நல்ல கிரகங்கள் எப்படி இருக்கணும், சுமாரான அவயோக கிரகம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது பிரகாரம் உங்கள் கர்ம வினைகள் எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதே நியூட்ரல் பிளானட் ஆகிய சுக்கிரன், சூரியன், குரு, சனி, இது மாதிரி கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ராகு, சூரியன், சனியினால் பாதிக்கப்படாமல் ஓரளவுக்கு ஒளி பொருந்திய கிரகத்தின் தாக்கத்தில் ஸ்தான பலம், திக்பலம், திருப்பலத்தோட எல்லாம் இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியில் எதையுமே மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு ஒரு கிரகம் ஒன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதையும் நம்ம புத்தாம் புதுசாக சொல்லாமல் டிகிரி அடிப்படையில் சயின்டிஃபிக்காக பார்க்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப முக்கியம். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போடும் பொழுது நம்மளுடைய அமைப்புகள் எப்படி இருக்குது, எது மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குது, எந்த மாதிரி ஸ்தான பலம், திக்பலம் இருக்குது, ஒன்னொன்றுக்குள்ள டிஃப்ரென்சஸ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு
அதுக்கு தகுந்த மார எது மார யோகமான துறை, எந்த கிரகம் அதிகமா வலிமையா இருக்கோ, அந்த கிரகத்தின் யோகமான துறை, படிப்பு நமக்கு பலன் குடுக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது? எந்த நேரத்தில் இடமாற்றம், வேலை மாற்றம், வெளிநாடு, அரசு உத்தியோகங்கள் அல்லது வே இது மாரி உள்நாட்டில இருக்கக்கூடிய கார்ப்பரேட், பிரைவேட் செக்டார் அதே மாதிரி எது மாரி டைம்ல நமக்கு மேரேஜ் நடக்கும்? ஏர்லி மேரேஜா? லேட் மேரேஜா? குழந்தை விஷயங்கள் எப்படி இருக்கு? கடன் எப்போ அடையும்? நம்மளுடைய உடல் உபாதைகள் எப்போ வந்து சரியாகுங்கிற மாரி எல்லா விஷயங்கள் வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயங்களை நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து 9 கிரகம் 12 கட்டத்துல 27 நட்சத்திரத்துல எப்படி படர்ந்திருக்கிறார்கள், அதோட காம்பிடேஷன்ஸ் அண்ட் பெர்முடேஷன்ஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம 18 வருஷம் அனுபவமாகிய சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி விஷயத்தில் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்கும் பொழுது, அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு தகுந்த மாரி நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நம்ம செயல் திட்டங்களை செதுக்கிக் கொண்டு தேவையில்லாத பண விரயங்கள், தேவையில்லாத சமய விரயங்களை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில நம்ம ஒண்ணொண்ணும் செய்யும் பொழுது, வாழ்க்கையில் நம்ம வந்து அ எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.